கொஞ்சம் நில்லுங்க, நாங்க சொல்லுறத கவனமா கேளுங்க. கொஞ்சம் நில்லுங்க, நாங்க சொல்லுறத கவனமா கேளுங்க. கண்ணும் கருத்துமா பாருங்க, கண்ணும் கருத்துமா பாருங்க. கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க, கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க, கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, வாயெல்லாம் வலிக்குது, சாப்பிட முடியல. ஐயோ அம்மா. ஐயோ ஊசி வேணுமே, ஊசி ஊசி ஊசி. ஐயோ அம்மா, எனக்கு கண்ணே தெரியலையா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சு விட முடியல. ஐயோ அம்மா, தொண்டைலாம் வலிக்குது. ஐயோ அம்மா, என்னால அது இல்லாம இருக்க முடியாது. ஐயோ அம்மா. மச்சான், வாடா மச்சான். என்னடா மச்சான் தேடிட்டு இருக்க? என்னடா மச்சான் ஒரே ஃபீலிங் ஆகுற? வீட்ல போனா வீட்ல இருக்கறவங்க தொல்லை, வேலைக்கு போனா மேனேஜர் தொல்லை, ஒரே டென்ஷனா இருக்குடா மச்சான். என்கிட்ட மறுத்துடா மச்சான். என்னடா வருது மச்சான்? என்னடா மச்சான்? குட்ரா. என்னடா மச்சான், தொண்டலாம் எரியுது நெஞ்சில. அப்பதாடா மச்சான் இருக்கும். இருடா. என்னடா மச்சான், இத போடுறா. இது எங்கடா போடணும்? ஏய்டா மச்சான். என்னடா மச்சான், ஏந்துக்குள்ள தலலாம் சுத்துது. இதுடா அப்படிடா இருக்கும். என்னடா மச்சான், நாளைக்கு எக்ஸாம் போல? ஆமாடா மச்சான், நாளைக்கு எக்ஸாம் தான்டா. படிக்கிறது எதுவுமே மண்ணிலே ஏற மாட்டேங்குதுடா. அதெல்லாம் ஒரு நாள் நைட்ல படிச்சலடா மச்சான். படிக்கலான்னு போய் புக் ஏதாவது தூக்கமா வருதுடா. அதுக்கு எங்கிட்ட மறந்துடா. அது போட்டேன் வச்சுக்கோயே, எங்க தூங்கவே மாட்டேன், படிச்சுடா மச்சான். என்னடா மறந்தது? என்னடா மச்சான்? என்னடா மச்சான், தலைகாணி மாதிரி இருக்கு, வெச்சு தூங்குறாடா. என்னடா மச்சான், அடி லிப்ல எடுத்து வைடா. என்னடா மச்சான், ஒரு மாதிரி கிர்ரின்னு இருக்கு. என்னடா மச்சான் இருக்கும். ஓகேடா மச்சான். First period over. Second period start. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா ட்ரக்ஸ் அவேர்னஸ் பத்தி. நம்ம ஸ்கூல்ல இப்போ ட்ரக்ஸ் அவேர்னஸ் பத்தி புதுசா ஒரு கிளப்பே வந்துருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்க ஊர்ல பக்கத்துல சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும்ல, அதுல பக்கத்துல யாராவது போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சொன்னா கேட்பாங்களா? அதனாலதான் நீங்க பயத்தாம 10581 அப்படிங்கிற நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க தான் சொல்றீங்க அந்த இன்ஃபர்மேஷனை வெளில யாருக்கும் பப்ளிஷ் பண்ணாம அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த நம்பர் நீங்க பயத்தாம கால் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கூல்ல அதை பத்தி ஒரு கிளாஸ் நடக்கும் போது, அதனால இப்போ நான் போறேன், நீங்க ஒழுங்கா படிச்சு. அதுதான் நான் சொல்றேன், இந்த 10581 நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா நீங்க பயத்தாம கால் பண்ணுங்க, அவங்க இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? இப்போ நான் போறேன், நீங்க படிச்சுட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதனா வச்சிருக்கியாடி? எங்க அண்ணன் பேக்ல எடுத்துட்டு வந்துட்டேன். வேறடி அந்த கிளப்ல கூட்டி நம்மள காட்டுனாங்கடி. அது எங்க அண்ணன் பேக்ல இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். எட்ரி பார்க்கலாம் வெளிய. ஏய், அந்த பொண்ணு வேற பாக்குதுடி. ஐயோ, பிஸ்கட்ட மாட்டி விட்டுடி. ஏய், அதுனடி சிக்கன் கொடுக்குது நம்மளுக்கு. தட்டி விட்டுறி அதெல்லாம். விட்டுறி வெளிய வந்தா பாத்துக்கலாம். Second period over. Short break start. ஏங்க வாங்கடி. நம்ம கிளாஸ்ல கார்த்திகாவும் மைஸ்லி இருக்காளுங்கள, அவங்க ஏதோ சாக்லேட் மாதிரி வச்சிருக்காளுங்க. ஏன்னா சாக்லேட் இல்ல, வேற ஏதோ மாதிரி இருக்கு. பிஸ்கெட்டை போய் சொல்லலாம். மிஸ், வாங்க, என்னாச்சு சொல்லு பெஸ்டி. மிஸ், நம்ம கிளாஸ்ல கார்த்திகாவும் மைஸ்ல இருக்காங்கல்ல மிஸ், அவங்க வந்து கையில சாக்லேட் மாதிரி வச்சிருக்காங்க மிஸ். ஆனா சாக்லேட் இல்ல மிஸ். நீங்க கூட ட்ரக்ஸ் கிளப்ல வந்து சொன்னீங்கல்ல மிஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வச்சிருக்காங்க. நம்ம கார்த்திகா மைஸ்டி அவளுங்க அது பண்ண மாட்டாங்களே. சரி, நீங்க போங்க, நான் கேட்கறேன். கார்த்திகா மைஸ்டி எழுந்துருங்க. இல்லாட்டி மிஸ் கூப்பிடுறாங்க நம்மள. டிவிடி என்ன பண்றீங்க நீங்க? பேக் வச்சு பேக் எடுத்து செக் பண்ணணும். இல்ல மிஸ், பேக்ல என்ன வாயில வச்சிருக்க மைஸ்டி? வாயில ஆகாட்டு. அதை ஃபர்ஸ்ட் போய் துப்பிட்டு வா போ. என்ன பழக்கம் இது? பேக் எடுங்க, நான் செக் பண்ணணும். பேக் எடு. கார்த்திகா பேக்ல கொடுக்காத. என்ன இது? இது எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க? எப்படி உங்க கார்த்திகா எப்படி கட்சி சொல்லுங்க? மிஸ், எங்க அண்ணன் பேக்ல இருந்தா மிஸ் நான் எடுத்தேன். உங்க அண்ணன் பேக்ல இருந்து எடுத்தியா? அம்மா, உங்களுக்கு நான் எத்தனை வாட்டிமா சொல்லிருக்கேன், நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு கிளப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கர் பெண் பாடிலாம் உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. காய்ஸ்லாம் போடுறாங்க மிஸ். அதை பார்த்து தான் மிஸ் எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. சரி, இனிமேட்டு இந்த மாதிரி காட்டே உங்களுக்கு வரக்கூடாது. சரியா? யாருன்னா உங்க வீட்டுல உங்க அண்ணன் யூஸ் பண்ணா கூட நீ தான் சொல்லணும். கார்த்திகா யூஸ் பண்ணாதீங்கன்னா நம்ம வீட்டுல நீங்க தானே பாத்தீங்கன்னு சொல்லணும். ஓகேயா? சரி, போங்க. என்னடா நடக்குது இங்க? என்னடா நடக்குது இங்க? போதையா கிடக்குது இங்க? போதையா கிடக்குது
தனஸ்ரீ. போதையால் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. தலைப்புச் செய்தி. ஐயோ குமாரே, அம்மா தனியா விட்டு போயிட்டியடா. டாக்டருக்கு வருகிறேன்னு சொன்னியடா குமாரே, இப்படி அம்மாவை தனியா விட்டு போயிட்டியடா. ஐயோ போலீஸுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டியடா. இப்ப அம்மா விட்டு போயிட்டியே, இப்ப அம்மாக்கு யாருடா சோறு போடுவா? அப்பயே சொன்ன அந்த பரதேசி பையன் கூட சேராதன்னு. இப்ப அம்மாக்கு யாருடா சோறு போடுவா? ஐயோ அண்ணா, என்னை விட்டு போயிட்டேன்னா நான் தனியா தானே நான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் யாரு நான் பார்த்துப்பா? என்னடா பண்ற பேக்ல? சிகரெட் இருக்கான்னு பாக்குறேன்டா. மிஸ் என்னடா சொன்னாங்க அதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு? அடிக்கலாம்டா. இது எப்படிடா வைக்கிறது? பஞ்சு இருக்க பக்கம் வாய் விட, அதே இருக்க பக்கம் தீய வைடா. அதெல்லாம் எப்படிடா தெரிஞ்சு உனக்கு? எங்க அப்பா கிட்ட இருந்தாண்டா கத்துக்கினேன். பள்ளி பருவ பசங்க பள்ளி பருவ பசங்க எல்லாம் பாக்கு போடுது. 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 அட காலேஜ் படிக்கும் பசங்க எல்லாம் கஞ்சா அடிக்குது. 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 அத பெத்த வயிற பார்த்துதானே பத்தி எரியுது. அட பெத்த வயிறு பார்த்துதானே பத்தி எரியுது. அத பெத்த வயிறு பார்த்துதானே பத்தி எரியுது. அட பெத்த வயிறு பார்த்துதானே பத்தி எரியுது. வேணா தம்பி போதை பழக்கம். வேணா தம்பி போதை பழக்கம். வேணா தம்பி போதை பழக்கம். வேணா தம்பி போதை பழக்கம். அப்பா அப்பா அப்பா, எங்கப்பா போன? நான் போய் கேக்குறேன் எங்க அப்பா எங்கன்ட்டு. ஏய், உங்க அப்பா இல்ல, செத்துட்டாருன்றாரு. எங்க அப்பா குடிக்க மாட்டாரு சொன்ன. ஏய், உனக்கு தெரியுமா குடிக்க மாட்டாருன்னு? அப்பா அப்பா அப்பா. சரி உர்ரா மச்சான், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. போதையால என் குடும்பம் இப்படி ஆச்சு, உன் குடும்பம் ஆச்சுன்னு எத்தனை பேர் கொடுத்தா இப்படி ஆக போகுதுன்னே தெரியல. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ஒரே டென்ஷனா இருக்குடா. எதனாச்சும் போதை பொருள், போதை ஊசி, பவுடரு எதனாச்சும் வச்சிருக்கியாடா? இருந்தா எடுத்துன்னு வாடா. ரொம்ப டிப்ரெஷனா இருக்குடா மச்சான். பெற்றவங்களாம் அவங்களாம் பள்ளிக்கு படிக்க தானே அனுப்புறாங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? கஞ்சா, குடி, சிகரெட் இதெல்லாம் இந்த வயசுல உங்களுக்கு நல்லா படிக்க அனுப்புனா நல்லா படிச்சுட்டு மட்டும் வாங்க. என் பிள்ளையும் நான் அப்படிதான் அனுப்பிச்சேன். ஆனா இப்ப என் பிள்ளை என் கூட இல்லை. நீங்களாச்சும் நல்லா படிச்சு பெரியாடா அவங்க. பாத்தியா இந்த போதையால எத்தனை குடும்பம் கெடுத்துச்சு பாத்தியா? எத்தனை பசங்க இதனால அழிய போறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட போதையால இன்னும் எத்தனை குடும்பம் அழிய போகுதுன்னு தெரியல. இந்த போதையால அந்த அம்மாவுடைய பையனை கொடுக்க முடியுமா? இந்த போதையால இந்த பொண்ணுடைய அண்ணனை கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட போதை உங்களுக்கு தேவைதானா? ஒழிப்பா 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 ஒழிப்பா.